Hi Lokesh, you're doing a good job, man. இப்போ தான் கிளைண்ட் கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் மெயில் வருது. ஸோ கீப் டூயிங் இட். இந்த மந்த் எண்ட் அப்ரைசல் மீட்டிங் இருக்குது. ஸோ டூ யர் ஒர்க் ப்ராப்பர்லி. ஓகே. கேள்விப்பட்டேயா ஜூனியர்ஸ்க்குலாம் நல்லா ட்ரெயின் பண்ணுறியாமே. ப்ராசஸ் சொல்லி கொடுக்குறது சாதாரண விஷயமே இல்லை. எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. ஸோ நீ பண்ணிகிட்ருக்க, அதை தொடர்ந்து கரெக்டாக பண்ணிட்டுரு. ஓகேவா? நிறைய பேர் தப்பு தப்பாக எதாவது பேசுவான், அதெல்லாம் காதில் வாங்கிக்காத. நீ பண்ணிக்கிட்டே இரு, உனக்கான ரெகக்னேஷன் கண்டிப்பாக வரும். சரியா? ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் பில்லு கட்டலன்னு கேட்குறாங்கப்பா. காசு கிடச்சிருமாப்பா? பயப்படாதீங்கம்மா, நான் எப்படியாவது காசு ரெடி பண்ணிடுறேன். அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா. லோகேஷ் ஜி, மேனேஜர் உங்களை உள்ளே கூப்பிட்றாரு. ஒரு நிமிஷம் வந்துடும் ப்ரோ. இருங்கம்மா, மீட்டிங் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க மேம். இவர் தான் லோகேஷ். மேம் இதான் லோகேஷோட ஃபைலு. ஆக்சுவலாக டீமில் ஒரு நல்ல பர்ஃபார்மர் மேம் இவர். ஓகே, லெட் மீ ரிவ்யூ ஃபர்ஸ்ட். ஷூர் மேம், ஷூர் மேம். லோகேஷ், உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தேன், எல்லாமே ஓகே, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. பட் லாஸ்ட்டாக ஒரு பேமெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கீங்கல்ல மேம்? நான் ஆல்ரெடி சார்கிட்ட சொல்லிட்டேன், ரெக்டிஃபையும் பண்ணிட்டேன் மேம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அது இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், மெயில் மட்டும் தான் அனுப்பலை. இல்லை, எனக்கு புரியல. பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலில் இஷ்யூஸ்லாம் நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கணும்ல? இல்லை மேம், தொடர்ந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணதுனால ஜஸ்ட் ஃபர்காட் இட் ஆக்சுவலி. ஓகே, என்ன ரேட்டிங் எதிர்பார்க்குறீங்க இந்த வருஷம்? மேம் எனக்கு A+ கிடைச்சா நல்லாயிருக்கும் மேம். A+. சரி, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எங்களால் என்ன பெட்டராக பண்ண முடியுதோ பண்ணுறோம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே மேம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு நினைக்கும் போது தான் எங்களை மாதிரி பசங்களுக்கு வலிகளும் சுமைகளும் எங்கள் வாழ்க்கையே மாற்றிடுது. உழைச்சி தான் ஜெயிக்கணும்னு வைராக்கியமாக இருக்கிற வரைக்கும் எங்களால் ஜெயிக்கவே முடியாதுல்ல. ஆனால் எங்களுக்கும் ஒரு நாள் வரும், அது வரைக்கும் முயற்சியை விட மாட்டோம்.